ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பற்றி பார்க்குறோம். ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் டிஎம்கே மேலே திணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவன் டிஎம்கே தப்பு பண்ணவன், டிஎம்கே தப்பு பண்ணவன் வந்து அமைச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணதுக்கு காரணம் டிஎம்கே தான், அந்த கட்சியோட பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சீமானாக இருக்கட்டும், அண்ணாமலை ஐபிஎஸ் அவராக இருக்கட்டும், இப்போ ஐபிஎஸ் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு ஐபிஎஸ் தான் அவராக இருக்கட்டும், நிறைய பேர் சாட்டை துறைமுருகன் இருக்கட்டும், எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பேசலை. அவர் பேசினார் அப்படின்னா அவ்வளோதான், தமிழகமே வந்து கொந்தளிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யாருன்னா அவங்க தெரிஞ்ச விஷயந்தான் தளபதி அவர்கள். சரி, ஓகே, இப்போ வந்து பேசலாமா? அதாவது என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரியும், அப்புறம் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தற்போது சென்னையில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய விஷயம் அந்த கேஸ் தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்புள்ஸ் இருக்கும்போது ஒரு பன்னாட பரதேசி வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோவை காட்டி மிரட்டியிருக்கான். ஸோ அந்த இடத்துல அந்த பையன் அவன் மிரட்டுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்காது, மற்றபடி அவனை வந்து வழியே இல்லை. ஸோ தப்பு யார் மேலே அப்படின்னா இந்த வீடியோ எடுத்த பரதேசன் மேலே தான். ஞானசேகரன் இல்லை, அவன் மண்ணாங்கட்டி சேகரன் சொல்லுவாங்க. ஞானம் அறிவு தான் பண்ணணும். வீட்டில் வந்து வளர்ப்பு சரியில்லை, அவன் வளர்ப்பு சரியில்லை, படிக்க தற்கொலை நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை பண்ணுறதுக்கு எதுக்கு அவனுக்கு மனசு வந்து தெரில. அது பாவம், அந்த பொண்ணு அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ இந்த மாதிரி பல கேஸ் அவன் பண்ணிருக்கான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டிஎம்கேவா அப்படின்றது உண்மை இல்லை. அவன் வந்து இப்போ என்ன போட்டோன்னா ரொம்ப படம் சொல்கிறாங்க அப்படின்னா பல தவறுகள், பல இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது தமிழகத்தில். இதை வந்து எதிர்த்து போட்டுருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையடி சரி போட மாட்டேன், ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். இதை வந்து ஒரு அறிவு கூர்ந்த செயலாக தான் இருக்குது, சரிங்களா? சும்மா ஒன்றும் யூபிஎஸ் ஐபிஎஸ் ஆகலை, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர். இப்போ அவர் இல்லைனா கூட எனக்கு அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து தளபதி மட்டும் பேசினார் அப்படின்னா தமிழகமே கொந்தளிக்கும். உண்மை அதுதான். அவரோட ஸ்பீச் எனக்கு போத மாதிரி. அவரோட ஸ்பீச்சை நான் கேட்டிங்க அப்படின்னா மோட்டிவேஷன் அடையலாம், நிறைய கற்றுக்கலாம், சரிங்களா? பார்த்து பேசுவார். இன்னும் அவர் பேசலை, அது இப்போ பேசுவார் நினைக்கிறேன், பார்ப்போம். பேச வாய்ப்பு இருக்குது. அவர் பேசினாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்பவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தளபதி இறங்கிச்சார் அப்படின்னா டெஃபினட்டாக பூகம்பம் தான் வெடிக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில். அது அந்த மாற்றத்தோட உறுதியான விஷயம் அது. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம், இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், கண்டிப்பாக அந்த பரதேசிக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். அதனால் நான் தயவு செஞ்சு கேட்குறேன், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ஜெயகந்த்.